கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர், மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருச்சி, பெரம்பலூர், சேலம், தஞ்சை மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் விடிய கனமழை பெய்தது. இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை வரை பெய்த மழையின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக ஆங்காங்கே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதேபோல திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ஆடி மாத பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் முடித்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. முன்னதாக லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஏராளமானோர் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தென்காசியில் உள்ள மேலசங்கரன் கோவிலில் ஆடி தபசு திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழாவின் விடையாற்றி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காரைக்கால் அம்மையார் வீதி உலா வந்தார். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 17 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 11ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி கடற்கரை கும்மிடிப்பூண்டி, சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்ட்ரல் ஆவடி இடையே சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி, சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடல் 100 அடிக்கு உள்வாங்கியது. செல்வ தீர்த்தம் முதல் ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கிய நிலையில் பாறைகள் வெளியே தெரிந்தன. அதன் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்தனர். அசம்பாவிதங்கள் நிகழாதவாறு கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இயற்கை பொருட்களை கொண்டே விநாயகர் சிலைகளை தயாரிக்க வேண்டும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மட்டுமே சிலைகள் தயாரிக்க, பந்தல்களை அலங்கரிக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், சிலைகளுக்கு வர்ணம் பூச நச்சு, மட்காத ரசாயன சாயம், எண்ணெய், வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பினார். பணி நிரந்தரம் கோரி 9வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் தொழிலாளர்கள் தரப்பிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு தரப்பில் முடிந்ததை செய்வதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தைன்றது அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள், எங்களோட ஒன்றி எங்களோட உறவு எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறவங்க. அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் என்ன பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசியிருக்கோம். திருவாரூர் அருகே விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்களிடம் டிஎஸ்பி சீரிய காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பாலமுருகன் என்பவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். இந்நிலையில் பாலமுருகன் உயிரிழப்புக்கு காரணமானவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுடன் டிஎஸ்பி மணிகண்டன் காட்டமாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூரில் பின்னலாடை இயந்திரங்களின் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் பனியன் துறையின் பல்வேறு பணிகளை செய்யும் ஒரு இயந்திரத்தை காட்சிப்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காய்கறி சந்தையில் கொத்தவரைக்காய் விலை சரிந்தது. கடந்த வாரம் 1 கிலோ கொத்தவரைக்காய் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது கிலோ 8 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போனது. தொடர் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தால் கொத்தவரைக்காய் விலை மிகவும் சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மதுரை தனக்கன்குளம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் தூய்மை பணியாளரின் மனைவி மகேஸ்வரி என்பவர் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்ற நிலையில் அவரை கைது செய்ய வலியுறுத்தி கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாமல் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடந்த ஜூன் 14ஆம் தேதி பங்களாபுதூர் காவல்துறையினர் வாகன தணிக்கையின் போது 2 பேரை தப்பி ஓட முயன்றனர். அப்போது பாஸ்கரன் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 3,92,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த லோகேஷ் என்பவர் 1 மாதத்திற்கு மேலாக தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது சரணடைந்துள்ளார்.